ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமः. ஓம் கம் கணபதையே நமः. நம்ம ஸ்ரீநிகேதன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சாஸ்திரநாமத்திலிருந்து தினமும் ஒரு நாமாவளியை சிந்திச்சுருக்கோம். இன்றைய தினம் 742வது நாமாவளியாக ஓம் ரஜனீஷ கலாரம்யாய நமः. முருகப்பெருமான சந்திர கலையினால் அழகாயிருப்பவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறார். சந்திர பகவானுக்கு 16 கலைகள். அந்த 16 கலைகளோடு அவர் பிரகாசமாக இருக்கக்கூடியவர். அவருக்கு பெயர் என்ன அப்படின்னா ரஜனி அப்படின்னா இரவை குறிக்கும். ரஜனி பதிஹி ரஜனி கரஹா அப்படின்னா சந்திரனுக்கு பேர். இரவை செய்பவர், இரவுக்கு அதிகாரியாக இருக்கார் அப்படின்னு அர்த்தம். அப்படி அந்த இரவில் சந்திரன் பிரகாசமாக தெரியும். அவர் எப்பொழுதும் இருப்பார். அந்த சூரியத்தினுடைய சக்தியை வாங்கி நமக்கு பிரதிபலிக்கிறார். சூரியன் நமக்கு தெரியாத சமயத்தில் இதனுடைய பிரகாசம் பலமாக இருக்குது. சந்திரன் மனோமாத்திருக்காரகன்னு பேர். மனசுக்கும் தாய் ஸ்தானத்தையும் சொல்லக்கூடியவர். அதனால தான் சந்திரனுடைய அதி தேவதை யார்னா வருண பகவான். பிரத்யதி தேவதை கௌரி அம்பாள் பராசக்தி தான். அப்பேற்பட்ட பேரழகு இந்த சந்திர பகவான். இந்த சந்திரனுக்கு 27 நட்சத்திரங்களும் 27 மனைவிகள். ஆனால் அந்த தக்ஷ பிரஜாபதியினுடைய பெண்களை சந்திரன் தான் மணந்துக்கிறார். அதில் கிருத்திக ரோஹிணி கூட தான் ரொம்ப பிரியமாக இருக்கார். அதனால தான் அவருக்கு சில சாபங்கள் ஏற்பட்டு சுவாமியினுடைய திருவடியை அடைந்து திருமுடியை அடைகிறார். பலனாக அவர் பிரகாஷ்சின்னு இருக்கார். நம்ம உடம்புக்குள்ளேயும் சூரிய நாடி சந்திரன் நாடி இதெல்லாம் உண்டு. அதை தான் பிங்களா இடா சுஷும்னா நாடிகளெல்லாம் வர்ணிக்கும் போது சொல்லுவாள். ஆனால் சந்திர மண்டலத்துக்கு வழி அருள்வாயே அப்படின்னு எல்லாமே சந்திரன்றது மன சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியது, ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியது. அப்படி அந்த சந்திரன் பிரகாசமாக இருக்கிறதுக்கு அவருடைய கலைகள் தான் ஆதாரமாக இருக்குது. 16 கலையோடு அழகாக இருக்கார். அந்த அழகால் தான் கணபதியை பரிகாசம் பண்ணுறார். அப்போ அவருடைய சாபங்களை ஏற்று அதுக்கப்புறம் சங்கடஹர சதுர்த்தி பூஜை பண்ணி அந்த சாப தோஷத்திலிருந்து தான் விலகிறார். அதனால தான் சங்கடஹர சதுர்த்தி அன்னைக்கு விரதம் இருந்து கணபதியை பூஜை பண்ணிவிட்டு சந்திரனை பார்த்துட்டு விரதத்தை முடிக்கிறது. அப்போ அந்த சந்திர தோஷங்களை எல்லாம் போக்கணும். சந்திரன் பிரகாசமாக இருக்கார். அந்த பேர் அழகோடு கலைகளோடு இருக்கார். அந்த கலைகளெல்லாம் யாருக்கு இன்னும் அலங்காரமாக இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல முருகப்பெருமானுக்கு அந்த சந்திர கலைகளால் பிரம்மாண்டமான அழகாக இருக்காராம் முருகப்பெருமான். அப்போ அந்த சந்திர கலையை சூடின்னு இருக்கார். அந்த சந்திர கலைகளினால் முருகப்பெருமானுடைய அழகு வசீகரமாக இருக்குது அப்படின்றது தான் இந்த நாமாவளி தத்துவார்த்தமாக வர்ணிக்கிறது. அப்படி அந்த நல்ல மதிமண்டலம் அதை தூய்மைப்படுத்தும் பொழுது அந்த மதிமண்டலத்தின் மூலமாக முருகனுடைய அழகை பார்க்கலாம். அழகு அப்படின்னா நம்ம நினைக்கிற இந்த உருவ அழகு இல்லை. அழகு அப்படின்ற ஆனந்தத்தினுடைய ஆதார நிலை, அதுதான் பேரழகு. இறைவனை வர்ணிக்கும் பொழுது அதனால தான் அந்த நாமத்தெல்லாம் சொல்லி வர்ணிக்கிறான். அப்படி அந்த தத்துவார்த்தமான நாமாவளியாக சந்திர கலையினால் அழகாக இருப்பவருக்கு நமஸ்காரம்னு முருகனை இந்த நாமாவளி அழகாக வர்ணிக்கிறது. ஓம் ரஜனீஷ கலாரம்யாய நமः. ஸ்ரீ குருப்பியோ நமः. ஓம் சும் சுப்பிரமணியாய நமः.